என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய தீர்மானத்தில் நீ வாழும் பொழுது சில வேளையிலே உன் வாழ்க்கையின் பாதைகள் பாதாளம் போன்ற அனுபவங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போகும். தனிமையான அனுபவங்களுக்குள்ளே கொண்டு போகும். இருளான அனுபவங்களுக்குள்ளே கொண்டு போகும். ஏமாற்றமான அனுபவங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போகும். பயம் நிறைந்த அனுபவங்களுக்குள்ளே கொண்டு போகும். ஆனாலும் இந்த வசனத்தை புரிந்தவனுக்காக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார். பரிசுத்தரை அழிவை காண விட்டார். நீ பாதாளக்கு செல்லுவாய், பாதாளம் போன்ற அனுபவத்துக்குள்ளே செல்லுவாய். ஆனால் கர்த்தர் அங்கேயே உன்னை விட்டு விடவே மாட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிரசங்கிக்கின்ற வார்த்தை கர்த்தர் உங்களுக்காகவே சொன்ன வார்த்தைகளை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவமானங்கள், எப்படிப்பட்ட தனிமைகள், எப்படிப்பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட நிந்தைகள், எப்படிப்பட்ட பற்றாக்குறைகள், எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அது பாதாளம் போன்று இருக்கலாம். வார்த்தையை சொல்லுகிறேன், விசுவாசமாக இதை பெற்றுக்கொள். அந்த பாதாளம் உன் நிரந்தரமான இடமாக இருக்கவே இருக்காது. கர்த்தர் உன்னை அதை கடந்து வர செய்வார். You will come through that in the name of Jesus. சில வேளையில இப்படிப்பட்ட அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள், தனிமையின் அனுபவங்கள், கஷ்டத்தின் அனுபவங்கள், பற்றாக்குறையின் அனுபவங்கள், வியாதியின் அனுபவங்கள், ஏமாற்றத்தின் அனுபவங்கள், பயத்தின் அனுபவங்களில் நீ கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்காததை போல, எங்கேயோ தனிமையில் விடப்பட்டதை போல இருக்கும். நான் ஒன்றை சொல்லட்டுமா? ஊழியக்காரனாகிய நான், தேவன் உன்னை உடனடியாய் தப்புவிக்கிறதற்கு மாத்திரம் தேவன் அல்ல. உன்னை உடனடியாய் தப்புவதற்கு மாத்திரம் உன்னை பிரச்சனைகளை அனுமதிக்கிறவர் அல்ல. தேவன் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதன் ஊடே உன்னை பலப்படுத்தவும், உன்னை பக்குவப்படுத்தவும், உன்னை தகுதிப்படுத்தவும், உன்னை உயர்த்தவும், உன்னை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் சில வேளையிலே சிலவற்றை அனுமதிக்கிறார். Understand, God is not there just to escape you from trouble. God will help you to equip yourself, strengthen yourself, mature yourself through the troubles you go through. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற தனிமைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பற்றாக்குறைகள் உன்னை இன்னும் பக்குவப்படுத்த கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஐயோ, கர்த்தருடைய சத்தம் கேட்கவில்லையே, தேவன் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு விடுதலை இல்லை என்று கதறாதே. வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார். அப்ப பாதாளத்துக்கு போவீங்க, அங்கே விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தரை அழிவை காண விட்டார். உன்னை அழிக்கவே முடியாது என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை அழிக்கவே முடியாது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால